ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அநேக சபைகளில் விசுவாசிகளை உருவாக்குகிறதுல கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேத வசனத்துல பார்க்கும்போது தேவ புத்திரர்களை உருவாக்குகிறதை குறித்து அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நாளிலும் கூட சபையானது தேவ புத்திரர்களை உருவாக்குகிற ஊழியத்தை செய்கிறவர்களாக மாறணும். ஒருவன் அந்நியனாய் இருந்து இயேசுவே தெய்வம், அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தினார், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய சத்தியங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிகளாய் மாறுகிற ஒரு அனுபவம், அது ஒரு ஆரம்ப நிலையில இருக்கின்ற ஒரு அனுபவம், அது ஒரு பிகினர்ஸ். ஆனா விசுவாசிகளாய் இருக்கிற நாம் அடுத்தபடியான ஒரு லெவலுக்குள்ளாக போகணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். என்ன அது? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற ஒரு அனுபவம். அந்த ஆரம்ப நிலையில் இருக்கின்ற அந்த விசுவாசிகள் சாதாரணமாக பிள்ளைகளாக மாற முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், தேவ புத்திரர்கள் என்று சொல்லும் போது அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய குணதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய கனிகளினால நிரப்பப்பட்டு நாளுக்கு நாள் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அந்த வல்லமை மேல வல்லமை, மகிமை மேல மகிமை, glory to glory, அந்த அனுபவத்துக்குள்ளாக வருவதுதான் தேவனுடைய புத்திரர்கள் ஆகின்ற ஒரு அனுபவம். எபேசியர் 4 அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிப்போம். எபேசியர் 4 அதிகாரம் 23, 24 வசனம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நமக்குள்ள ஆவியானவர் உண்டாக்கத்தக்கதாக அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், விசுவாசிகளை ஏற்படுத்துகிறார். எப்படி ஒரு தேவ புத்திரர்களை உருவாக்கும் தக்கதாக அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புகிறார், மேய்ப்பர்களை எழுப்புகிறார். இந்த ஊழியக்காரர்கள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய நிறைவான அந்த வளர்ச்சி நமக்குள்ள பூரண புருஷராக வரைக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பதான் தேவ புத்திரர்கள் எழும்புவார்கள். இந்த கடைசி நாட்களில் தேவ புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பூரண அந்த சாயல் ஒரு மனுஷனுக்குள்ளாக கொண்டு வர ஆவியானவர் பலமக்கிரிய செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் உங்களை சாதாரண விசுவாசிகளாக அல்ல, இன்னும் ஒரு ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக தக்கதாக, அவருடைய சாயல் உங்களுக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை கர்த்தர் எது போல உண்டாக்கினார் என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தர் படைக்கும் போது அவர் சொல்லுகிறார், எனது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாக, அவருடைய மகிமையும், அவருடைய வல்லமையும், அவருக்குள்ள இருக்கிற ஞானம், அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற நீதி, அவருக்குள்ள இருக்கிற அன்பு, அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அவருக்குள்ள இருக்கிற நற்குணங்கள், அவருக்குள்ள இருக்கின்ற பிரசன்னம். அந்த நாட்களில மனுஷர்களுக்கு ஒரு ஆடைகளை தேவைப்பட அவசியம் இல்லை. காரணம், அவருடைய மகிமையே வஸ்திரமாக இருந்தது. அது போல தேவ மகிமையை தரித்தவர்களாக அவர்கள் நடமாடினார்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி படைத்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆச்சரியமாய் வந்துட்டு இருக்கும். 1 அதிகாரம் 11, 12 நீங்க அப்படியே 21, 24, 25 வசனத்துல வாசிக்கும் போது
நான் வாசிக்கிறேன் 11 பகுதியில, பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின் படியை கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இல்ல வாசிக்கும் போதே தங்கள் ஜாதியின் படியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை இடத்துல வந்து இருக்குது பாருங்க. அப்படியே 12 வசனத்துல, பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின் படியே விதையே பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின் படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்க விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, அதோடைய ஜாதியின் படியே பூண்டுகளையும் புல்லுகளையும் படைக்கிறார். கனிகளை அதோடைய ஜாதியின் படி படைக்கிறார். நீங்க பாருங்க, கனியில ஒரு மாங்கோ வந்துட்டு எடுத்துக்கொண்டா நிறைய வெரைட்டிஸ், மல்கோவா மேங்கோ வந்துட்டு இருக்கிறது, வேற நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கிறது. அதோடைய ஜாதியின் படியாக கர்த்தர் படைக்கிறார். அப்படியே 21 வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பறவைகளை படைக்கும் போது அதோடைய ஜாதியின் படி, கிளியோடைய ஜாதி வந்துட்டு இருக்கிறது, காக்கா ஜாதிகள், குருவி ஜாதிகள். சோ அது கர்த்தர் படைக்கும் போது ஃபேமிலியாக வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு படைக்கிறார். சிங்கம் ஜாதி வேறு, நாய் ஜாதிகள் வந்துட்டு வேறு. நாய் பூனைய வந்துட்டு குட்டி போடாது, பூனை புலிய வந்துட்டு குட்டி போடாது. அதனுடைய ஜாதியின் படி கர்த்தர் படைச்சார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 24, 25 பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அதனுடைய ஜாதியின் படி படைக்கிறாரு. அதோடைய அம்மாவை வந்துட்டு பார்க்கும்போது, குட்டியை பார்க்கும்போது அதோடைய சாயல் அப்படியே இருக்கிறது. அதோடைய ஜாதியின் படி அப்படின்னா அதோடைய சாயல், அதோடைய சுபாவம், அதோடைய கேரக்டர், அதோடைய கலர் வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே இருக்கிறது. காக்காவுடைய குஞ்சி பார்த்தா அதுவும் வந்துட்டு காக்கா கருப்பதான் வந்துட்டு இருக்கிறது. காக்கா கிளியை குட்டி போடாது. கர்த்தர் மிருகங்களை ஜாதியாக படைக்கிறார். பறவைகளை ஜாதிய ஃபேமிலியாக கர்த்தர் படைக்கிறாரு. ஒவ்வொரு மரங்களை செடிகளை ஜாதியாக வந்துட்டு கர்த்தர் படைக்கிறார். இப்ப படைச்சிட்டு இப்ப கர்த்தர் எல்லாமே பார்க்கிறாரு. எல்லாமே அதோடைய ஃபேமிலியாக அப்பா எப்படி இருக்கிறதோ குழந்தை அதே போல இருக்கிறது. சின்ன ஏனை அப்படின்னா பெரிய ஏனை, சின்ன எலி பெரிய எலி, சின்ன புலி பெரிய புலி, சின்ன ஒரு குருவி பெரிய குருவி. ஏன்னா வித்தியாசம், சைஸ் தான் டிஃபரன்ஸ். மீதி பார்க்கும் போது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரியே இருக்கிறது. இப்ப கர்த்தர் இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாமே படைச்சு அவர் பாருங்க 26 வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கர்த்தர் எல்லாமே ஜாதியாக அதோடைய சாயல் எப்படி இருக்கிறதோ அதே சாயலாக எல்லா மிருகங்களை ஃபேமிலியா படைச்சாரு. இப்ப இயேசுவுக்கே ஒரு டெம்டேஷன் வந்து விட்டது, கர்த்தருக்கே ஒரு டெம்டேஷன் வந்து விட்டது. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை நான் படைக்கிறேன், என் சாயலின் படி என்னுடைய ரூபத்தின் படி நான் என் பிள்ளையை நான் பெத்து எடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சாயலின் படி அவருடைய ரூபத்தின் படி கர்த்தர் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப நாம் ஒரு மிருகத்துடைய சாயல் இல்லை. நிறைய பேர் சொல்லும், மனுஷன் குரங்கில இருந்து வந்தான். இல்ல, கர்த்தருடைய சாயலின் படி கர்த்தருடைய ரூபத்தின் படி கர்த்தர் எல்லாமே ஜாதியாக படைச்சார். அதோடைய சாயலின் படி படைச்சாரு. ஆனா மனுஷனை படைக்கும் போது என் சாயலின் படி நான் இருக்கிற வண்ணமாக நான் படைக்கிறேன் என்று கர்த்தர் ஒரு மனுஷனை அவர் படைச்சார். நீங்க பாருங்க, சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலோ கனத்தினாலோ அவனை முடிசூட்டினீர். மனுஷனை கர்த்தர் படிக்கும் போது அவருடைய சாயலின் படி அவருடைய மகிமையினாலோ கனத்தினாலோ முடிசூட்டினார். இந்த இடத்துல தேவ தூதன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரிஜினல் ஹீப்ரு டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு எலோஹீம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர்.
தேவனுடைய வல்லமை, அந்த கனம் அவருக்குள்ள இருக்கிற இயேசு அதுதான் விரும்புகிறார். நான் செஞ்ச அற்புதம் இல்லப்பா, நான் செஞ்சதை காட்டில் அதிகமா நீங்க செய்வீங்க என்று இயேசு சொல்லுகிறார். நீங்க அப்பாவை பார்த்து இருக்கிறீங்களா? நான் இவங்க கஷ்டப்பட்டேன், என் புள்ள இன்னும் நல்லா இருக்கணும்ப்பா. நான் ஒரு சின்ன வண்டியில போயிட்டு இருந்தேன், என் புள்ள நல்ல பெரிய புல்லட்ல போகணும். நான் கஷ்டப்பட்டேன், ஒரு குடிசையில இருந்தப்பா, என் புள்ள இன்னும் மாளிகையில இருக்கணும் என்று அப்பா நினைப்பாங்க இல்ல? கர்த்தரும் அதே போல நான் என்ன அற்புதம் செஞ்சேன், என்ன காட்டில் அதிகமான அற்புதங்களை நீங்க செய்வீங்க. இயேசுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானாங்க அப்படின்னு பைபிள் இருக்குதா? இல்ல. ஆனா அவருடைய பிள்ளைங்க பாருங்க, பேதுரு நடந்து போறார், நிழல் பட்டு சுஸ்தமானார்கள். அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறார்? தேவ புத்திரர்கள் எழுமனும், தேவனுடைய பிள்ளைகள் அந்த சாயலை திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் அவர் ரத்தத்தை சிந்தனும்? ஏன் அவர் அடிக்கப்படணும்? காரணம், அந்த இழந்து போன அந்த தேவனுடைய சாயலும், இழந்து போன அந்த தேவனுடைய மகிமையும், அந்த அவருடைய பிள்ளை என்ற அந்த தேவ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை திரும்ப கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்து உயிரை கொடுத்து இருக்கிறார். எழுப்புதல் என்றால் என்ன? திரும்பவும் அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதம் யோவாலையும் எப்படி படைத்தார், அந்த தேவ சாயலாக படைத்தார், அந்த தேவ சாயலுக்குள்ளாக வருவதுதான் எழுப்புதல். இன்னைக்கு நிறைய பேர் எழுப்புதல் என்று பேசுகிறார்கள், அதோடைய அர்த்தம் தெரியாம பேசுகிறார்கள். இன்சூரன்ஸ் கம்பெனியில போனாலும் கூட ரிவைவல் அப்படின்னு போடப்பட்டு இருந்தது. இந்த இன்சூரன்ஸ்காரங்க ரிவைவல் பத்தி பேசுறாங்களே, என்ன காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இன்சூரன்ஸ் கரெக்டா கட்டாம வந்துட்டு போகும்போது அது டெட் ஆகிறது. அது ரினியூ வந்துட்டு பண்ணும்போது, அது பணம் கொடுத்து ரினியூ பண்ணும்போது அது ரிவைவ் ஆகிறது, அது உயிர் வந்துட்டு அடைகிறது. ஆக எழுப்புதல் என்று சொல்லும் போது கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் யோவாலையும் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையை கொடுத்து படைத்தாரே, அந்த லெவலுக்கு திரும்பவும் வருவதுதான் எழுப்புதல். பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனான், தேவனுடைய சாயலை இழந்து போனான். ஆனா இயேசு திரும்பவும் மனுஷனை தேடி இந்த பூமிக்கு வந்தார். ஏன் இயேசு இந்த பூமிக்கு அவர் வரணும்? ஏன் மனுஷனை இவ்வளவு நேசித்தார்? ஏன் மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க அவர் சித்தம் கொண்டார்? காரணம், நீயும் நானும் சாதாரண ஒரு படைப்பு அல்ல என்பதை கர்த்தருடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ள. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தேவ புத்திரர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. 14 வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 19 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனெனில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தின வராலேயே மாயை கீழ்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சிருஷ்டியானது தேவ புத்திரர்கள் எப்ப எழும்புவார்கள் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதாம். நீயும் நானும் தேவ புத்திரர், அந்த சாயல், அந்த அதிகாரம், அந்த வல்லமை, அந்த மகிமையை நம்ம எப்ப திரும்பவும் பெற்றுக்கொண்டு திரும்பவும் இந்த உலகத்தை எப்ப நம்ம ஆளுகை செய்வோம் என்று சிருஷ்டியானது ஏகமாய் காத்து கொண்டிருக்கின்றது. ஏன்? கர்த்தர் இந்த பூமியை படைத்து நம்முடைய கரத்துல தான் கொடுத்தார். ஆனால் மனுஷன் பாவம் செய்து அது சாத்தனுடைய கையில வந்துட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். இப்ப சாத்தன் தான் இந்த உலகத்தின் அதிபதி, சாத்தன் தான் இந்த பூமி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், சாத்தன் தான் இந்த பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறான். அதனால சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது, தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எப்ப மனுஷர்கள் தேவ புத்திரர்களாக மாறுவார்கள் என்று காவலோடு காத்து கொண்டிருக்கிறார், எப்ப இவர்கள் எழும்புவார்கள் என்று. 23ஆம் வசனத்துல, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகியும் புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம். ஈஸியா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். தேவ புத்திரர்களாக ஈஸியா நம்ம உருவாகிட முடியுமா? முடியாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம்.
நமக்குள்ள தவிக்கிறோம் என்பதாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கர்த்தர் நம்ம ஏதேன் தோட்டத்தில் எப்படி படைத்தாரோ அந்த சாயல் உள்ளவனாக நம்ம மாறி நம்ம எழும்பி வருவதற்கு அது சுலபமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் நம்ம படைக்கும் போது அவர் எப்படி படைச்சிருக்கிறார்? மனுஷனுக்குள்ளாக ஆவியை வைத்திருக்கிறார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இருக்கிறது என்று கலத்தியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுக்கொன்னு விரோதமா இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் படைச்சிருக்கிறார். ஏன்? அப்பதான் ஒரு வீரனாக வந்துட்டு மாற முடியும், ஒரு உருவாக்கப்பட முடியும். தேவனுடைய சாயல் நமக்குள்ள அது உருவாக்கும். அது தேவனுடைய சாயல் நமக்குள்ள அது தட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக அவர் படைச்சிருக்கிறார். ஒத்து போகிற மாதிரி படைச்சிருக்கலாமே. நம்முடைய ஆவி நினைக்கிறது சரீரம் செய்யறது இல்ல, சரீரம் நினைக்கிறது ஆவி செய்யறது இல்ல. இப்படி ஒண்ணுக்கொன்னு விரோதமாக தான் வந்துட்டு கர்த்தர் படைச்சிருக்கிறார். நீ பாருங்க, ஒரு WWFல வந்துட்டு 2 போட்டியாளர்கள் போயிட்டு ஆடுறாங்க. அவங்களுக்கு போயிட்டு ஆடதான் அவங்க பிகினர்ஸ் லெவல் இருந்து இன்டர்மீடியட்ல இருந்து ஒரு எக்ஸ்பெக்ட் லெவலுக்கு ஆக முடியும். ஒரு செஸ் வந்துட்டு ஆட ஒரு போட்டியாளர் கிட்ட ஆடும் போதுதான் அவர்களுடைய பலவீனங்கள் அறிந்து கொள்ள முடியும், பலத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் ஒரு எக்ஸ்பர்ட்டா வந்துட்டு மாற முடியும். நீங்க எந்த ஒரு போட்டியை எடுத்துக்கொள்ளுங்க, கிரிக்கெட் அப்படின்னா கூட அவனே ஆடிட்டு இருந்த எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. ஒரு போட்டியாளர் ஒரு எதிரணி கிட்ட அவங்க ஆடும்போது அவர்கள் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆக, இன்னும் பூரண புருஷர்களாக மாறுகிறார்கள். அதனாலதான் கர்த்தர் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் கர்த்தர் சாத்தான் இந்த பூமியில வச்சிருக்கிறார்? நமக்கு போட்டியாளர் வேணுமே. ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் ஏன் 2 மரத்தை வச்சிருந்தார்? ஒரு மரத்தை மட்டுமே வச்சிருந்திருக்கலாமே. ஏன் போட்டி வேணும்? அந்த போட்டி இருந்தாதான் உருவாக முடியும். தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு தவிக்கிறார்கள். அந்த ஒரு போராட்டம் இருக்கிறது. ஈஸியா நம்ம வந்துட்டு உருவாகி வர முடியாது. ஈஸியா தேவ புத்திரர்கள் உருவாகி வர முடியாது. நிறைய வீழ்ச்சி இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஒருவர் இப்படியாக கேள்வி கேட்டார். ஆதாம் ஏவாளுக்குள்ளாக கர்த்தர் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தின் படியும் படைச்சார். அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அப்படின்னா பரிசுத்தம், நீதி. அதனால அவர்களுக்குள்ளாக அந்த தேவனுடைய சாயல் இருந்து எப்படிங்க அவங்க பாவம் செஞ்சாங்க? தேவனுடைய சாயல் அவனுக்குள்ள இருக்கிறதே. அவன் நீதியத்தனை விரும்பணும், எப்படி கீழ்ப்படியாம வந்தது என்பதாக கேள்வி கேட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க வந்துட்டு அறிந்து கொள்ளணும், கர்த்தர் அவருடைய ஆவியை நமக்குள்ளாக வச்சிருக்கிறார். அது நமக்குள்ளாக படிப்படியா நாளுக்கு நாள் அது உருவம் எடுத்து நாளுக்கு நாள் நமக்குள்ள வளர்ச்சி அடைந்து பூரண புருஷராக மாறுகிறோம். அது உடனடியாக ஒரு சீட், ஒரு விதைய போல நமக்குள்ள விதைக்கப்பட்டு அது செடியாக மரமாக மாறுகிறது. இயேசு மரியலுடைய வயிற்றில பிறக்கும் போது அவர் குழந்தையாக தான் அவர் பிறந்தார். 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் ஆகுது, அற்புதங்கள் எதுவுமே நடக்கல. மரியாள் போய் தொட்ட உடனே வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகல. நம்முடைய வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறார். 10 மாசம் பூமிக்கு வரணும், பூமியில இன்னும் வளர்ச்சி அடையணும். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்து அவருடைய ஆவியை அனுப்பி அவருடைய சுபாவங்களையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ளாக அவர் இன்ஜெக்ட் பண்ணுகிறார். அவர் உள்ள வந்து கிரியை செய்கிறார் என்ற சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துவிடக் கூடாது. தேவ புத்திரர்கள் உருவாகுவது எப்படி என்றால், தேவ குமாரனே ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்து அவனுக்குள்ளாக நாம் பேசும்போது அவர் பேசுகிறார், நாம் தொடும்போது அவர் தொடுகிறார், நான் நடக்கும் போது அவர் நடக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறார். இந்த சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ளணும். சாதாரணமா இயேசு அவர் பக்கத்துல இருக்கிறார், துணையா இருக்கிறார், அவர் என்ன நடத்துகிறார், அது லெவல் 1. ஆனா நீங்க இன்னும் ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளாக வரும்போது யான் சிந்தனை அல்ல அவருடைய சிந்தனை, யான் பலன் இல்ல அவருடைய பலன், யான் பலன், ஏன் அபிஷேகம் இல்ல அவருடைய அபிஷேகம், ஏன் கரம் தொடல அவர் இந்த கரத்திலிருந்து அவர் தொடுகிறாரு, நான் பேசல நான் வாய் திறக்கிற அவர் பேசுறாருங்க. யான் சிந்தனை அல்ல, அவர் என் சிந்தனையாக மாறி அவர் எனக்குள்ள சிந்திக்கிறாரு. யான் பாரம் இல்ல அவருடைய பாரம் எனக்குள்ள பாரமாக வெளிப்படுகிறது. அவருடைய அழுகை என்னுடைய கண்களில் அழுகையாக வருகிறது. இந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்க வரும்போதுதான் அந்த தேவ புத்திரர்களாக உருவாக முடியும்.
தேவ புத்திரர்கள் உருவாகுவது கடினமான ஒரு காரியம், தவிக்கிறது. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு உள்ள தவிக்கிறார்கள் என்பதாக ரோமர் 8:23 சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:2 வாசிக்கும் போதே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவர் அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. இந்த இடத்துல யோவான் எழுதும் போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா இன்னும் எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆனா ஒரு காரியம் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் ஏதேன் தோட்டத்தில் எது போல யாம் பிள்ளைகள் இப்படியாக இருக்கணும், இந்த சுபாவம் உள்ளவர்களா இருக்கணும் என்று யாம் வல்லமை, யாம் அதிகாரம், என்னுடைய கனத்தை என்று கர்த்தர் எது போல படிச்சாரோ, அப்ப யோவான் அதை நினைச்சு பார்க்கிறாரு. இப்ப நான் பிள்ளையா இருக்கிறேன், இந்த மனுஷன பேருக்கு எப்படி இருப்பேன் தெரியல. ஆனா அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இப்ப இந்த வசனத்துல அவர் எழுதுகிறார், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை அவருக்குள்ள இருக்கிற வண்ணமாகவே எனக்குள்ள இருக்கும் என்று நிச்சயமாய் சொல்லுகிறார். அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, அவர் எது போல பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறார், அதே போல பிரகாசம் உள்ளவனாக நானும் இருப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். சம்ஜபதர் அடிக்கடிக்கு இந்த உவமை சொல்வது உண்டு. ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படியாக ஜபித்தாராம், ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை நான் பார்க்கணும், அந்த ஆவி மனுஷனை நான் பார்க்கணும், எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் பார்க்கணும் என்பதாக கேட்டாராம். சரி, கர்த்தரும் சரி நான் காண்பிக்கிறேன் என்று அவனுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆவி மனுஷனை வெளியே கூட்டிக் கொண்டு காண்பித்தாராம். அந்த தேவ ஊழியக்காரன் அதை பார்த்த உடனேயே அவன் ஐயோ அதை பார்க்க முடியாம கதற ஆரம்பிச்சானா, ஐயோ என்னால பார்க்க முடியல ஆண்டவரே, நான் உண்மை காமிக்க சொல்லல, ஏன் உள்ளான மனுஷனை தான் நான் காண்பிக்க சொன்னேன் என்பதாக கேட்டாராம். அப்ப கர்த்தர் சொன்னாராம், இங்க முன்னாடி நிக்கிறது அது ஏன் ஆவி இல்ல, அது உன்னுடைய ஆவி. நான் என் மகிமையும், நான் என் அபிஷேகத்தையும், நான் என் பிரசன்னத்தையும், நான் என்னுடைய வல்லமையை கொடுத்து நான் உன்னை அவ்வளவு வல்லமையாக மாற்றி இருக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொன்னாராம். பிரியமானவர்களே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு காத்து இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகத்துல நிரப்பப்படுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய மகிமையில நீங்க பிரகாசம் அடைகிறீர்களோ, உள்ளான மனுஷன் அவ்வளவுக்கு அவ்வளவாக அவன் பிரகாசிக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆவி மனிதர்களா இருக்கிறீங்க. சரீரம் அவசியம்தான், சரீரம் 1%, மீது 99% ஆவி மனுஷன். ஆவி மனுஷன் பலப்படணும். ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் பலப்படுகிறான், அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆவிக்குரிய மனுஷனுக்கு வீழ்ச்சி இருக்காதா என்றால் வீழ்ச்சி இருக்கும். நீங்க வசனத்துல நீங்க பாருங்க, பேதுருவை நீங்க பாருங்க, எப்ப தண்ணி மேல நடக்கணும்னு ஆசைப்பட்ட தண்ணி மேல அப்படியே நடக்கிறாரு. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம், ஆவிக்குரிய ஆழமான ஒரு அனுபவத்துல நடக்கணும் என்று முயற்சிக்கிறவர்களுக்கு தான் அந்த வீழ்ச்சி வருகிறது. ஆனா நடந்தாரா? நடந்தாரு. ஆனா கீழே விழுகிறார். ஆனா கர்த்தர் கை தூக்கி எடுத்து விடுகிறார். மறுபடியும் அவன் வீழ்ச்சி அடைஞ்சானாம். இப்ப அற்புதம் செஞ்சவர், பிசாசுகளை துரத்தினவர். ஆனா உடனே இயேசுவை பிடிக்கணும், இயேசுவை பிடிக்க வரும்போது கத்தி எடுத்துட்டு இன்னொருத்தனுடைய காதை, சேவகனுடைய காதை போய் வெட்டுகிறான். அது மட்டும் இல்ல, இயேசுவை மறுதளிக்கிறான். ஆனால் அவன் எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சாலும் அந்த உள்ளான மனுஷன் அவன் நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்பட்டு அவன் வளர்ச்சி அடைகிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க இதை அறிந்து கொள்ளணும். ஐயோ நான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், அவ்வளவுதான், ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, ஐயோ நான் இனி எழும்ப முடியாது, இனி ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நின்று விடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார்.
அவர் கட்டுகிறவர். சாத்தனை பார்த்து சொல்லுங்க, என் சத்துருவை, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். 1000 பேர் சொல்லட்டும். ஊழியக்காரர்களை உங்களை அவமானப்படுத்தி கீழே தாழ்த்துகிறார்களா? தாழ்த்திட்டோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். சாத்தனை பார்த்து சொல்லுங்க, என் சத்துருவே, நான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறியா? நீ சந்தோஷப்படாது. என் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் என்பதாக சொல்லு. கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா? இயேசுவே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே பைத்தியங்களா இருக்கிற எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேவ புத்திரர்கள் வெளிப்படுவார்களா என்று இந்த உலகம் ஏங்கி நிற்கிறது. தேவ தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவ புத்திரர்கள் வெளிப்படுவார்கள். தேவ புத்திரர்கள் வெளிப்படணும் என்று ஏகமாய் தவித்து காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உம்முடைய சாயலை நாங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே உம்முடைய சாயலில் நாங்கள் பெருகத்தக்கதாக, பூரண புருஷராகத்தக்கதாக மாற கர்த்தர் எங்களுக்குள்ள கிரிய செய்வீராக. அப்பா, நீதியிலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய அன்பிலும் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய கனிகளிலும் ஆவிக்குரிய வரங்களிலும் நாங்கள் விருத்தி அடைந்து நாங்கள் மறுரூபமாகி ஆண்டவரே உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டு எழும்பத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்குள்ள கிரிய செய்வீராக. முற்றிலும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.